ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மகா சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டுமே என்றால் உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து, கடன் சுமையெல்லாம் படிப்படியாக குறைந்து, வருமானம் படிப்படியாக உயர வேண்டுமென்றால் நாளைய தினம் வர இருக்கும் மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று லக்ஷ்மி கணபதியை நினைத்து வீட்டிலேயே எளிமையான பூஜையை எப்படி செய்வது என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். சங்கடஹர சதுர்த்தியை வழிபாடு என்றால் அதற்கு சிறந்த நேரம் மாலை நேரம்தான். நாளை காலை 10:35 பிறகுதான் நமக்கு சதுர்த்தி திதியை ஆரம்பிக்கிறது. அதனால் மாலை நேர வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். பூஜை அறையில் காலை எழுந்ததுமே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள். அதனால் இன்றே உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் பூக்களால் சுவாமி படங்களை அலங்காரம் செய்துவிட்டு விளக்கேற்றி வைத்து விடுங்கள். ஒரு வெற்றிலையின் மேல் ₹1 நாணயத்தை வையுங்கள். ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அந்த ₹1 நாணயத்தின் மேல் வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இந்த பூஜைக்கு அர்ச்சனை செய்ய கட்டாயம் அருகம்புல் தேவை. அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும் போதுதான் செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கொஞ்சம் அருகம்புல்லை உதிரி உதிரியாக எடுத்து தாம்பால தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையாக அருகம்புல்லை எடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யும் போதும் இப்போது நான் சொல்லக்கூடிய லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க. இது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதியே வரவரத ஸ்வர்ண ஜனம் மே வசமானய ஸ்வாகா. நாளைய தினம் மகா சங்கட சதுர்த்தி அன்று லக்ஷ்மி கணபதியின் இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் உச்சரித்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை அத்தனையும் நீங்கும், செல்வ வளம் பெருகும். லக்ஷ்மி கணபதியின் அருளால் நீங்கள் சீக்கிரமே செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவீர்கள். அருகம்புல் இல்லாமல் இந்த பூஜையை செய்யாதீங்க. அருகம்புல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜையை நிறைவு செய்து விடுங்கள். இறுதியாக பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து கற்பூர ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மனதார பிரார்த்தனையும் வையுங்கள். புதன்கிழமை வரை பூஜை அறையில் இருக்கும் மஞ்சள் பிள்ளையாரை அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை, ஒரு சின்ன டம்ளரில் நல்ல தண்ணீரை எடுத்து மஞ்சள் பிள்ளையாரை களைத்து விடுங்கள். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அடியில் இருக்கும் ₹1 நாணயத்தை எடுத்து பீரோவில் வைத்து விடுங்கள். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் முடிந்தால் பிள்ளையார் கோவில் இருந்தால் அதற்கு போய் ஒரு விளக்கு போட்டு விட்டு வாங்குவாங்கள். அருகம்புல் வாங்கி கொடுத்து ஒரு சிதறு தேங்காய் உடைப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நிச்சயம் உங்களுடைய கஷ்டம் தீரும், வருமானம் பெருகும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்கள்.